ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 சாப்டர் 8 த ரைட் சைட் அப். பசங்கள்லாம் சேர்ந்து ரைட் சைடு அப்புக்கு போய் வெக்னாவை எதிர்த்து வெக்னாவை தோக்கடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த சாப்டர் ரைட் சைடு அப்போட ஒரு சின்ன பெஸ்ட் பிளாட். அண்ட் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ், நீங்க சோகமா இருக்கும்போது சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். என்னடா குழப்பற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையே அப்படிதானே, ஏகப்பட்ட குழப்பங்கள். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சோகமா தான் இருப்போம், ஆனா நம்மளை சுத்தி ஹாப்பனிங்கா நிறைய பேர்த்துக்கு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த டைம்ல நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம்னு மனசுல தோணும். அந்த சிச்சுவேஷன்ல உங்க சோகத்தை எல்லாம் மறந்துட்டு அதையும் கடந்து அங்க ஹாப்பனிங்கா இருக்கிற அந்த சந்தோஷத்தோட நீங்களும் சந்தோஷமா நினைக்கிற உங்களோட மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் இடையூறா இருக்கிறது ஒரு சின்ன ஈகோ அண்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான். ஸோ அதை ஃப்ரீயா விட்டுட்டு ப்ரெசன்ட் அக்செப்ட் பண்ணி பாஸ்ட்டை மறந்துடுங்க. ரைட் சைடு அப் முடிச்சு விட்டாங்கப்பா, மொத்தமாக முடிச்சு விட்டாங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை. என்னென்ன டீட்டெயிலாக ஃபுல்லாக ரிவ்யூ பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபினாலே எபிசோட பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட ரன் ஆகுது. அந்த 2 மணி நேரமும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப கிறிஸ்பாக தான் வந்து வச்சிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு நெகட்டிவ் இருக்கு. அது வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ல சொல்கிறேன் என்னன்னு. பட் இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கான அந்த ஒரு ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நிறைய சீன்ஸ் வந்து இந்த ஃபைனல் எபிசோட்ல வச்சிருக்காங்க. அது ஒரு சில இடங்கள்ல நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமா இந்த சீசன் 5 பொறுத்தளவுல மோர் ஆஃப் டிராமா ஆக்ஷனை விட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒவ்வொருத்தரும் மியூச்சுவலா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்ஸ்க்கு நடுவுல அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை வந்து ரொம்ப அழகாவே டெவலப் பண்ணியிருந்தாங்க. அது இந்த ஃபினாலே எபிசோட்ல ரொம்ப அழகா யூஸ் ஆச்சு. குறிப்பா சொல்ல போனா ஹாப்பர் அண்ட் ஜேனுக்கு நடுவில் இருக்கிற பாண்டு, வில் அண்ட் ஜாய்ஸுக்கு நடுவில் இருக்கிற பாண்டு, டஸ்டின் அண்ட் ஸ்டீவுக்கு நடுவில் இருக்கிற பிரதர்ஹுட், லூக்கஸ் அண்ட் மேக்ஸ், ராபின் அண்ட் ஸ்டீவ், முரே, ஹாப்பர், ஜேன், அதாவது லெவன், கேரன் வீலர், ஹாலி வீலர், மைக் வீலர், இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களோட போர்ஷன் என்ன இந்த சீரியஸை பொறுத்த அளவில் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கேரக்டரை எப்படி டெவலப் ஆறாங்க அப்படின்னு நம்ம கூடவே இருந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து இந்த சீரியஸ் முடிக்கும் போது உங்களுக்கு தரும். அது இந்த ஃபைனல் சாப்டர்லயுமே வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. நான் எல்லா கேரக்டர்ஸையுமே மென்ஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா யாரை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சீசன் 4 சீசன் 5 இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் மேன் ஸ்டீல்ஸ் த ஷோனே சொல்லலாம். யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெய்மி காம்பல், ஹென்ரி வெக்னாவா நடிச்சவர். மனுஷன் வில்லத்தனத்தை, அதுவும் இந்த வெக்னா அண்ட் மிஸ்டர் வாட்சிட்டுங்கிற ஒரு கேரக்டரை இவ்வளோ அழகா புல் ஆஃப் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மேனிப்புலேட்டிவ் கேரக்டரை வந்து ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு ஜெய்மி. அண்ட் ஹென்ரி க்ரீலோட பேக் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த ட்ராமாவை இன்னுமே கொஞ்சம் ஃபீல் பண்றதுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்காம விட்டுட்டாங்க. மேபி அந்த ப்ராட்வே யூகே அண்ட் யூஎஸ்ல போடுற அந்த ஒரு ப்ராட்வே ஸ்டேஜ் ஷோவில் பார்த்துருந்தா இன்னுமே கனெக்ட் பயங்கரமாக இருந்திருக்குமோ என்னமோ. ஃபினாலே முடிச்சு விட்டீங்க. இதுக்கப்புறம் ஹென்ரியோட பேக் ஸ்டோரி வந்தா என்ன, வராட்டி என்ன. இல்லை, நாங்கள் டேல்ஸ் ஃப்ரம் 89 அனிமேட்டட் சீரீஸில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாலும் அந்த ஃபீல் வேற. இது லைவா அந்த கேரக்டர் எந்த மாதிரி வந்து ஒரு பிரேக் த்ரூ கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னு லைவ் ஆக்ஷன்ல பாக்குறது அவ்வளோ லைவ்லியா இருக்கும். அதுவும் விஎஃப்எக்ஸ்ல கம்மி பண்ணி ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ்ல புல் ஆஃப் பண்றங்காட்டி ரொம்ப ரியாலிட்டியோட க்ளோஸரா வந்து நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தரும். அண்ட் எந்த கேரக்டரையுமே எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியஸ்ல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் பண்ணல. ஜாய்ஸா இருக்கட்டும், ஜானத்தனா இருக்கட்டும், அண்ட் சீசன் 2ல இருந்து ஒரு கேரக்டர் வந்து கேமியோ பண்ணியிருப்பாங்க, அவங்களா இருக்கட்டும். அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி கேரக்டரா ரைட்டிங்ல இருந்தாலும் அந்த கேரக்டர் வச்சு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு இந்த எபிசோட்ல. என்ன சொல்ல வரேன்னா, எல்லா கேரக்டர்ஸுமே கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். வினோனா ரைடர் ஆஸ் ஜாய்ஸ், ஒரு அம்மானா இப்படிதான் பிள்ளை விட்டு கொடுக்காம இருப்பாங்க அப்படின்னு அந்த 80s மாமை வந்து ரெப்ளிகேட் பண்ற மாதிரி ஜாய்ஸா இருக்கட்டும், கேரோ போனா பிளே பண்ண கேரன் வீலரா இருக்கட்டும், அண்டு ஒரு அப்பா நம்மளுக்கு இப்படி இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி டேவிட் ஹாப்பர் பிளே பண்ண ஜிம் ஹாப்பர் ரோலா இருக்கட்டும், இப்படின்னு எல்லா ஆக்டர்ஸுமே பெஸ்ட், அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் டு நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னத்த சொல்றதுங்க நெகட்டிவ்ஸ்னு. எனக்கு பர்சனலா சொல்ல போனா வால்யூம் 1 இந்த சீசன் 5ல வால்யூம் 1 விட வால்யூம் 2 ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது பார்த்து முடிச்சுட்டு நான் ரிவ்யூ எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன இப்போ வேர்ட் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம், ஆமால இதெல்லாம் கொஞ்சம் பேடான ரைட்டிங் அப்படின்னு வந்து தோணினாலுமே ஸ்டில் இட் என்டர்டைன்ஸ் மீ. எனக்கு பிடிச்ச ஒரு வால்யூம்னா சீசன் 5ல வால்யூம் 2 தான் சொல்லுவேன். ஏன்னா கேரக்டரிஸ்டிக் மூமெண்ட்ஸுங்கிறது நிறைய இருந்துச்சு அண்ட் எதையுமே வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் லேகிங்கா டிராகிங்கா வந்து சில ஸ்க்ரீன் பிளே போயிருந்தாலும் அது வந்து ஸ்டில் என்டர்டைனிங்கா தான் வந்து இருந்துச்சு எனக்கு. அப்படி பார்த்த என்னையே இந்த ஃபினாலேல இப்படி போய் அதுக்கப்புறம் லைட்டா ஏறி முடிச்சு விட்டாங்க. இது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல டஃபர் பிரதர்ஸ். ஏன்னா இது வந்து எல்லாரும் ஒரு ஆக்ஷன் பேக்டா வந்து இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு வருவாங்க. பட் ஆனா ஆக்ஷன் சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் சீசன் 4 வரைக்குமே. அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கம்மி தான்.
ஒரு சீசனுக்கு 8 எபிசோட் எடுத்துட்டா மொத்தமா எடுத்து பார்த்தா ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு அந்த 8 மணி நேரத்துல 20 நிமிஷமா அரை மணி நேரமா தான் இருக்கும். மொத்த 8 எபிசோட்ல வந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே. பட் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை ரொம்ப அழகா புல் ஆஃப் பண்ணது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டேஜ் பண்ண ட்ராமா, அதை எப்படி வந்து அந்த பசங்க ஹேண்டில் பண்ண போறாங்க. அண்ட் ஒரே இடத்துல இல்ல, 4 டீமா ஸ்பிளிட் ஆகி ஒரு லேயர்டு ஸ்கிரீன் பிளேல வந்து அழகா கிராப்பிங்கா வந்து அந்த ட்ராமாவை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் சீன் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பங்கமா ஒர்க் அவுட் ஆகும். அது இந்த ஃபினாலே சாப்டர்ல அவ்வளவுதானே அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் உங்களோட லைன், இந்த லைனை சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நடிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற பிளே எல்லாமே. அண்ட் இது பெருசா ஸ்பாயில் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இத்தனை எபிசோட்ல டெமோகார்கன்ஸ் டெமோடாக்ஸ் எல்லாம் காட்டிட்டு முக்கியமான இடத்துல அது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல ஒருத்தர் காணமே அப்படிங்கிற மாதிரி வந்து மெயினான ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஒரு சொதப்பிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த சீசன் 2ல இருந்து ஒரு கேரக்டர் கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த அழகா 11 வச்சே வந்து பண்ணிருக்கலாம். பட் இது இவங்களை வச்சு ஒரு மேஜர் ட்விஸ்ட் பண்ற மாதிரி அப்படின்னு நினைச்சு எழுதியிருப்பாங்களோ என்னமோ, பெருசா அது வந்து உட்காரவே இல்லை எனக்கு. அதே மாதிரிதான் டஸ்டினோட லவர் கேரக்டர் சூசியை வந்து காட்டவே இல்லை. அட்லீஸ்ட் அவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு வந்து ஒரு சின்னதா ஒரு டைலாகோ அப்படியாவது வந்து சொல்லியிருக்கலாம். அண்ட் சீசன் 4ல ஆர்கெயில்னு ஒரு கேரக்டர் வருங்க, ஜானத்தனுக்கு ஃப்ரெண்டா. அந்த கேரக்டர் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. சீசன் 4லயே வந்து கடைசியில காணாம போயிடுவாரு. ஆனா ஒரு நல்ல கேரக்டர் தான். ஆர்கெயில் கேரக்டருக்குமே ஃபேன்ஸ் இருக்கு சீசன் 4ல. அந்த ஆர்கெயில் கேரக்டர் வச்சு ஒரு மாதிரி ஹியூமர் கண்டென்ட் வந்து இதுல வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் டைமென்ஷன் எக்ஸ் அப்சைட் டவுன் ரைட் சைட் அப் அப்படின்னு வந்து தியரட்டிக்கலா வந்து இதை நோக்கி தான் வந்து போகுதுன்னு அப்படின்னு இந்த சீசன்ல சொல்லியிருந்தாலும் அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னுமே நிறைய இருக்கு. அதை டீட்டெயில்டா உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து காட்டியிருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு எபிசோட்லயுமே வந்து ஃபோர்ஸ் ஆயிடவங்க வந்து அதுக்குன்னு மட்டும் 2 நிமிஷம் பேரலல் ஸ்கிரீன் பிளே மாதிரி மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே அழகா வந்து அந்த வேர்ல்டு வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு டீடைல்டா சொல்லலாம். அதுக்கான கதையெல்லாம் இருக்கு. ஏதோ ரஷப் பண்ண மாதிரி முடிச்சு விட்டாங்க அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம். பட் சில பேர் கேட்பாங்க, அதான் இன்டர்வியூல சொல்லிட்டாங்கல்ல ப்ரோ அப்படின்னு. எல்லாருமே அந்த இன்டர்வியூ பார்ப்பாங்களான்னு தெரியாதுல்ல. எல்லாம் பார்க்குற ஒரு காமனான ஒரு விஷயம் நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த சீசன் 5 வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இது ஒண்ணுமே புரியலையே, ஒர்க் அவுட் ஆகவே இல்லையே நமக்கு அப்படிங்கிற மாதிரி தானே ஜென்ரலா பேசிப்பாங்க. ஸோ இன்டர்வியூல போய் வந்து அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி தியரைஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு பின்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு முட்டு கொடுக்காம அழகாவே வந்து அதுக்குன்னு வந்து ஸ்கிரீன் டைம் வந்து கரெக்டா ஒதுக்கி ரைட்டிங்ல எழுதும் போதே வந்து இந்த சீன்ல லேகா இருக்குன்னா அதை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த சீன்ஸை வச்சிருந்தா. அண்ட் முக்கியமா ஹென்ரியோட பர்பஸ் என்ன, அவருக்கு ஏன் இவ்வளவு ட்ராமா ஆகுது, அந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அதுக்கு ஆரிஜின் ஸ்டோரியும் இல்ல, அதுக்கு சரியா க்ளோசர் கொடுத்தும் முடிக்கல. இந்த மாதிரி ரைட்டிங்ல சில லூப் ஹோல்ஸ் விட்டுட்டு தான் வந்து போயிருக்காங்க. வந்தவன் பார்த்த இன்சைட் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா இந்த வெப் சீரிஸ் தான் இப்போதைக்கு வந்ததுலேயே ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகமாக போட்டு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படி செலவு பண்ணி எடுத்தாலுமே வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கோட்டை விட்டுருக்காங்க. இருக்கிற காசை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுவும் பர்டிகுலராக ரைட்டிங்கில் விசுவல் பண்ணும்போது அந்த வேர்ல்டில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு இன்னுமே டீட்டெயிலிங் கொடுத்து அந்த ஹை பட்ஜெட்டுக்குள்ளே இந்த சீன்ஸ்லாம் எடுத்து காட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இது வந்து அரசி ஆளாஞ்சு கிரிட்டிக்கலாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் ஒரு நெகட்டிவாக தெரியும். பட் ஜென்ரலாக வந்து ஒரு 2 மணி நேரம் எனக்கு வந்து எல்லா சீரியஸும் பிஞ்ச் வாட்ச் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸும் பார்ப்பேன் அப்படின்னு பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எல்லாம் வந்து ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகும் ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் படி. ஒருத்தரை பத்தி ரொம்ப கம்மியாக தான் வந்து இந்த சீசன் 5 ரிவ்யூ எல்லா எபிசோட்லையும் பேசியிருப்பேன். யாருன்னா ஃபின் வுல்ஃப்ஹார்ட், மைக் வீலரா நடிச்சவரு. மனுஷன் வந்து சாலிடா ஒரு 6.5 நிமிஷம் அவர் பேசுறத வச்சு அவருக்கான இமேஜினேஷன் வச்சு D&D கேம்ல அவருக்கு ஒரு போர்ஷன் வரும். அதெல்லாம் உண்மையிலேயே செமையான ஆக்டிங். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட நரேட்டர் ஸ்டோரி டெல்லர் நீதாண்டா அப்படிங்கிற அளவுக்கு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், மில்லி பாபி ப்ரௌனுமே வந்து இந்த சீசன் ஃபுல்லா ஒரு நல்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு கேமரா க்ளோஸ் அப் ஆங்கிள் வந்து தப்பான லைட்டிங் கொடுத்தங்காட்டி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு ஒரு மீம் மெட்டீரியலா வந்து அதெல்லாம் ட்ரோல் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துலையுமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு வீடியோ சீனா வந்து பார்க்கும்போது. அண்ட் ஸ்டீவ் ஹாரிங்டனா நடிச்ச ஜோ கீரி அவருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நான்சி வீலரா நடிச்ச நட்டாலி டைலர் இவங்களும் ஒரு ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரியஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டர் 8 ரைட் சைடு அப்பயுமே வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வால்யூம் 2 பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பத்தி மட்டும் ரொம்ப இல்ல மொத்தமாவே பேசல. யாருன்னா லூக்கஸ் சின்க்ளேரா நடிச்ச கேலப் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் மேக்ஸை தூக்கிட்டு வரதெல்லாம் வந்து எத்தனை டேக் எடுத்து அவர்கிட்ட இந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினாங்கன்னு தெரியல. மனுஷன் செமையா வந்து மேக்ஸோட இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் சீசன் 4ல இருந்து இந்த சீசன் 5 வரைக்கும் அந்த ஒரு கண்டினியூட்டி அண்ட் எமோஷன் மிஸ் ஆகாம நடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஓவராலா எல்லாருமே இந்த கேரக்டர் ஆர்க்கை வந்து நல்லாவே வந்து இந்த சீசன் 5ல அழகா இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி முடிச்சிருக்காங்க டஃபர் பிரதர்ஸ்.
அண்ட் இந்த சாப்டரோட சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் அண்ட் ரெட்ரோ சாங் செலெக்ஷன்ஸ் இது எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி டெல்லிங்ல தான் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மணி நேரம் பார்த்துட்டோமா டைம் போனதே தெரியாத அளவுக்கு தான் இந்த சாப்டரையுமே எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு நியூட்ரல் பாயிண்ட்னா இந்த வால்யூம் 2 அண்ட் ஃபைனல் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அதை தான் சொல்லுவேன். ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்துருவீங்க. அண்ட் நீங்கள் பாஸ் பண்ணி தான் பார்க்குற ஆளுனா இந்த ஃபினாலே எபிசோட மட்டும் என்னோட சஜஷன் என்னன்னா சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் பார்க்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அதோட எமோஷனல் உங்களோட சீரியஸ் பார்க்குற அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிராஃப் உங்களுக்கே எப்படி கீழே இறங்கி ஏறுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எந்தெந்த விஷயத்தையெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸில் புல் ஆஃப் பண்ணி விஎஃப்எக்ஸில் காட்டியிருக்காங்க அப்படின்னு காட்டும்போது ஸ்டில் ஒரு பிரமிப்பு தான் எனக்கு. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து புல் ஆஃப் பண்ணாங்க டஃபர் பிரதர்ஸ் அப்படின்னு. அந்த விதத்தில் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கும், ப்ராஸ்தட்டிக் மேக்கப் டிசைனர்ஸ், மியூசிக் டைரக்டர், சினிமோட்டோகிராஃபர், ப்ரொடக்ஷன் டிசைன் டிபார்ட்மெண்ட், சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பாராட்டு அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தே ஆகணும். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒர்க்கிங் டைட்டில் பார்த்தீங்கன்னா மான்டாக் ப்ராஜெக்ட் தான். அதை டீஸ் பண்ண விதம் ரொம்ப அழகாக டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்படி ஒன்று இருந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு கதையோட திணிக்காமல் ரொம்ப அழகாக பிளெண்டின் பண்ணி டீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டீஸை நம்ம எப்படி எடுத்திருக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து சீக்குவலாக வரப்போதா, இல்லை இது வந்து ஸ்பின் ஆஃப்கான லீடா, இல்லை அது ஒன்றும் இல்லை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு ஒப்புக்கு சப்பானா சும்மா நேச்சுக்கு போட்டாங்களான்னு தெரியல. அவ்வளோதான் இல்லை, இதுக்கப்புறம் லைவ் ஆக்ஷனில் அதுவும் இந்த கேரக்டர்ஸை வச்சு இந்த ஆக்டர்ஸை வச்சு மறுபடியும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் வந்து வீக்லி, இயர்லி, மந்த்லி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ட்ரெய்லர், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பிரேக் டவுன் அப்படின்னு புதுசாக நம்ம வந்து வெயிட் பண்ணுறக்கு அந்த டைம் வந்து கிடைக்காது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் வந்து முடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க. அண்ட் ஒரு சீன் மட்டும் உடச்சு சொல்லணும்னா லாஸ்ட் 5 minutes வாஸ் அ பிளிஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த ரைட் சைட் அப் சாப்டரை பொறுத்த அளவில். ஸோ ஆக மொத்தத்தில் ஸ்பாய்லரே இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபினாலே சாப்டர் 8 ரைட் சைட் அப் பற்றி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் 8 ரைட் சைட் அப்புக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் தருவாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 சாப்டர் 8 த ரைட் சைட் அப் couldn't live up to its expectations. அண்ட் இது முழுக்க என்னோட ஒப்பீனியன் தான். என்ன பார்த்தனோ அதை தெளிவாக வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், தமிழ் டப்பிங் இந்த சாப்டர்லையும் நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தமிழில் இந்த 8 எபிசோடையுமே பார்க்கலாம். இந்த 8th எபிசோட் ரைட் சைட் அப்பயுமே நல்லா டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன? அண்ட் நான் சில விஷயங்கள் புரியாமல் இந்த வீடியோவில் ஏதாவது பேசியிருந்தேன்னா என்னென்னு சொல்லுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் டைம் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதாங்க, எல்லாருக்கும் ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரேங்க.